அம்மா அது இங்கேயும் வித்து போச்சுமா. அச்சச்சோ, அப்படியாப்பா? என்னம்மா இது, இந்த கடையிலயும் இல்ல போல இருக்கே. ஆஹா, இங்க இல்லன்னா அப்புறம் வேற எங்கேயும் இருக்காதே. இதுக்கு நீங்க சந்தோஷப்படுற மாதிரி தெரியுது. என்ன இப்படி எல்லாம் பேசுற? உனக்கு ஒண்ணு கிடைக்கல நீ வருத்தப்படும் போது எனக்கும் அது கஷ்டமா தான் இருக்கும். சரி வா போலாம். எனக்காக பணம் செலவு பண்ணல, அதனால நிச்சயமா நீங்க சந்தோஷமா தான் இருப்பீங்க. அம்மா எனக்கு எப்படியாவது அந்த பியோ கொச்சி வேணும்மா. அதான் எல்லா கடையும் ஏறி இறங்கியாச்சே, எங்கேயும் கிடைக்கல. சீக்கிரமே சேலுக்கு வரும், வாங்கிக்கலாம். சீக்கிரம்னா எவ்வளவு சீக்கிரம்? கொஞ்ச நாள்ல வரும், அவ்வளவுதான் சொல்ல முடியும். எந்த நாள் எந்த கிழமைன்னு சொல்லுங்க. தொண எதுக்கு கேள்வி கேட்டுட்டே இருக்க ஷின்சான்? அப்புறம் தெரியாத விஷயத்த தெரிஞ்ச மாதிரி சொல்றீங்களே, தப்புமா. இனிமே இப்படி வாய் கிழிய பேசுனேன்னா வாய கம்மு போட்டு ஒட்டிடுவேன், புரிஞ்சுதா? சரி சரி, என்ன மன்னிச்சிருங்கம்மா. என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன்னு பாத்தியா? பியோ கோச்சி. பரவாயில்லையே. இன்னைக்கு இத ஒரு சலுகையில போட்டிருந்தாங்க. ஷின்சானுக்காக நான் இத கஷ்டப்பட்டு வாங்கிட்டு வந்தேன். எப்படி இருக்கு ஷின்சான்? நீங்க கலக்கிட்டீங்கப்பா. இந்த உலகத்திலேயே நீங்க தான்ப்பா சிறந்த அப்பா. சரி சரி, கீழே இறங்கு கீழே இறங்கு. இப்ப உனக்கு சந்தோஷம் தானே ஷின்சான்? நல்ல வேளை நமக்கு செலவு மிச்சம். இப்பதான் நிம்மதியா இருக்கு. இன்னும் இதையே வச்சுதான் விளையாடிட்டு இருக்கியா? ஆமாமா, நனோக்கோ இப்பதான் தூங்கி எழுந்தது, அத குளிப்பாடிக்கிட்டு இருக்கேன். என்னது, நனாக்கோவா? ஓஹோ, இந்த கேம்ல இதெல்லாம் கூட இருக்கா? ஏய், முதல்ல போய் தூங்கு போ. நனோக்கோ தூங்குற வரைக்கும் நான் தூங்க மாட்டேன். போறியா இல்ல அத புடுங்கி வைக்கவா? ஷின்சான் சீக்கிரம் வா, பஸ் வந்துருச்சு பாரு. ஓகே. அப்புறம் நான் வர வரைக்கும் நீங்க ஷீஷுவை என் இடத்துல இருந்து பத்திரமா பாத்துக்கணும், சரியாமா? நான் இத ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போக முடியாது, அதனால நீங்க இத பாத்துக்கோங்க. இதோ வந்துட்டேன். அம்மா அதை நல்லா பாத்துக்கோங்க. ஏய் நெல்ல, இத எப்படி நான் பாத்துக்கிறது? நீங்க சும்மா வச்சிருந்தாலே போதும். இத சும்மா வச்சிருந்தா போதும்னா பிரச்சனை எதுவும் வராது. இத ஆஃப் பண்றதுக்கு ஏதாவது வழி இருக்கா? அட அட, என்ன பண்ணுது இது? அச்சச்சோ, துணி காய போடணுமே, அத மறந்துட்டேன். முதல்ல அந்த வேலையை முடிக்கணும். ஹிமாவாரி, இதுதான் சத்தம் போட்டுச்சா? மன்னிச்சிடு. இது ரொம்ப கோபமா இருக்கு போல இருக்கு. இது பிரச்சனை தான் என்ன? இத பாக்க சொல்றியா? இத்தனோண்டு பொம்மையா இருந்துகிட்டு எனக்கு எவ்வளவு தொல்லை கொடுக்குது. என்ன பண்றது? இந்த பட்டன் அழுத்தணுமோ? இனிமேலாவது சும்மா இருக்குமா? இப்ப சந்தோஷமாயிடுச்சு. மறுபடியுமா? இதுக்கு இதை விட்டா வேற வேலையே இல்ல போல இருக்கு. சரி சரி. அம்மா நான் வந்துட்டேன். ஏன் பியோ கோச்சி எங்க? அம்மா, ஷீஷுக்கு ஏதோ பெரிய பிரச்சனை போல இருக்கு. அச்சச்சோ, நான் இல்லாதப்ப இதை ஒழுங்கா பாத்துக்கலையா நீங்க? அப்படியெல்லாம் இல்ல ஷின்சான். நிஜமாவா? நான் கடைக்கு போயிருந்தப்ப மட்டும் அதை என் கூட எடுத்துட்டு போல. உங்களுக்கு பொறுப்புன்றதே இல்லமா? அது ஓம் பொம்மை, என் மேல பழி போடுற வேலையை வச்சுக்காத. சரி சரி, எல்லாத்தையும் திரும்பவும் ஆரம்பிக்க வேண்டியதுதான். இப்ப நீ என்ன சொன்ன? அப்படின்னா இந்த விளையாட்டுல தோத்தா மறுபடியும் ஆரம்பிக்கலாமா? ஆக்ஷன் காமன், இனிமே உன்னால எதுவும் செய்ய முடியாது. ரோபோட், போய் அவனை தாக்கு.
ஷின்சான் அது கத்துது பாரு. எனக்கு தெரியும். ஆம், அது என்னன்னு பாரு. நான் இப்ப ரொம்ப பிஸியா இருக்கேம்மா. பொறுப்பில்லாதவனா இருக்கானே. ஆ, அது ஒரு பயங்கரமான மிருகத்துக்கிட்ட மாட்டிக்க போகுது. உடனே காப்பாத்தணும். என்னது இது? எல்லாமே இவ்வளவு விலை விக்குது. ஆ? வெளியில வந்திருக்கும் போதுதான் இதோட வேலையை காட்டும் போல இருக்கு. ஆ? ஆ? ஆ, என்ன பார்த்தா பயங்கரமான ஆண்டி மாதிரியா இருக்கு. இந்த பக்கம் வரட்டும். ஆ? ஆ. ஆ, இது என்ன புது திருப்பம்? இதுல எல்லாம் ரொம்ப வேகமா நடக்குதே. இதுக்கு பரிசு கிடைக்கும் போல இருக்கு. என்ன பரிசு கிடைக்கும்? எல்சிடி டிவியா? ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு ரொம்ப பசிக்குது. ஸ்நாக்ஸ் வேணும். ஷின்சான் ஷின்சான், இந்த பொம்மை ஒரு முக்கியமான போட்டியில ஜெயிச்சிருச்சு பாத்தியா? அப்படியே? என்ன இப்படி கேக்குற? ஆமா, எனக்கு ரொம்ப பசிக்குதுன்னு. என்ன ஷின்சான், உன் பொம்மைய நீயே பாத்துக்க. அச்சச்சோ, திரும்பவும் முதல்ல இருந்தா. பசிக்குதே பசிக்குதே. நாம எல்லாரும் இந்த மாதிரி ஒன்னா உட்கார்ந்து டீ சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சுல. சந்தோஷமா இருக்கு. சரியா சொன்னீங்க. உங்களுக்கு தெரியுமா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நான் ஆஸ்திரேலியாக்கு போயிருந்தேன். நான் கூட வெளிநாட்டுக்கு போயிருந்தேன். நான் கூட அடுத்த வாரம் போறதா இருக்கேன். நான் நாளைக்கே போறதா இருக்கேன். இப்படி எல்லாம் சும்மா நாமளே சொல்லிக்க வேண்டியதுதான். வீட்டு வேலையே சரியா இருக்கு. எப்படி அங்கெல்லாம் போறது? அதுக்கு ரொம்ப செலவாகுமே. எல்லாரும் இதத்தான் செய்யறோமா? பார்த்தா அப்படிதான் தெரியுது.